வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் ஆர்கே இயற்கை உரங்கள் உரிமையாளர் கலையரசன். இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். என்னுடைய கைபேசி நம்பர் வந்து 99 444 39 221 99 444 39 221. நண்பர்களே, பழமையான நம்முடைய முன்னோர்கள் விவசாயத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருந்த சில பழக்க வழக்கங்கள், விவசாய முறைகள் வந்து நம்ம விட்டு விலகி மறைஞ்சு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில தகவல்களை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதாவது நவீன காலத்தில் விஞ்ஞான உரங்களை, ரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவசரமாக மழை பெஞ்ச உடனே விவசாய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேகமாக செயல்படுறதுனால அந்த பழமையான முறைகள் வந்து மறந்து போய் அதை விட்டு விலகி விவசாயிகள் போய்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, எதுக்காக இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அது மாதிரியான பழமையான சில விஷயங்கள் வந்து நம்ம மறந்து போகிறதுனால அதனுடைய தாக்கம், அதனுடைய நஷ்டம் என்னங்கிறத நான் கடந்த பல வருஷங்களாக விவசாயிகள் மத்தியில் பார்க்குறேன். அவங்களோடு கலந்து பேசுகிறேன். அவங்ககிட்ட இந்த விஷயங்களை சொல்லும்போது, சார் அதெல்லாம் செய்யாதனால பல நோய் தாக்கங்கள் எல்லாம் ஏற்படுது, நஷ்டங்கள் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் விவசாயிகள் ஒத்துக்கிட்டதுனால இந்த விஷயத்தை திரும்பவும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். கடந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நிலத்தை வந்து பக்குவப்படுத்துறது, நிலத்தை வந்து அதிகமான ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்பட்டு நிலமானது ஒரு மலட்டுத்தன்மையுடைய நிலமாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய விவசாயிகள் உணர்ந்துக்கிட்டதுனால நிலத்தை பக்குவப்படுத்துறதுக்குன்னு சொல்லி சில விஷயங்களை வந்து, அடிப்படை விஷயங்களை, எளிமையான விஷயங்களை, கையில் இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டே நம்ம எளிமையாக பண செலவு செய்யாமல், அதிகமாக பணம் செலவு பண்ணாமல் எளிமையாக எப்படி மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கடந்த வீடியோ பதிவில் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, விதை நேர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம அதை சொல்லணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சொல்கிறேன். முதல்ல என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த விதை நேர்த்திக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னென்னது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதாவது நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியது, அதே சமயத்தில் விவசாய அலுவலகங்களில் கிடைக்கக்கூடியதான ஒரு சில பொருள்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சூடோமோனோஸு, ட்ரைகோடர்மா விரிடி, சப்டிலிசிஸ், பேசிலோமைசிஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாரைசியம், அந்த மாதிரியான பொருள்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சில வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பொருள்களை கொண்டு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், விதை நேர்த்திக்கு பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் இன்னும் சில பொருள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஊட்டம் உள்ள, அதிகமான சத்து உள்ள, அதே சமயத்தில் அதில் நுண்ணுயிர்களும் கொஞ்சம் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விதை நேர்த்திக்கு பயன்படுத்தலாம். அதை நான் ஏற்கனவே வந்து பல விவசாயிகளுக்கு கொடுத்து அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, அது பயன்படுத்தப்பட்ட பிறகு அந்த விதைகளினுடைய முளைப்பு திறன் நல்லா இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது, பயிர் நல்ல வளர்ச்சியாகுது, பயிர் நல்ல உரைப்புத்தன்மையுடையதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து விவசாயிகள்கிட்ட என்கிட்ட நேரடியாக அதை பயன்படுத்தி வந்து அனுபவத்தை சொல்லியிருக்கிறதுனால அந்த அனுபவமானது மற்ற விவசாயிகளுக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம சொன்னது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, விவசாய அலுவலகங்களில் கிடைக்கக்கூடிய சில பொருள்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பழக்கத்தில் நான் வந்து பஞ்சகாவியத்தை கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி கடல் பாசியில் உள்ள ஊட்டமான உரங்கள் சிலது இருக்குது, பயாசிம் அப்படின்லாம் அதுக்கு பேர். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சில விவசாயிகளுக்கு நம்ம நெல்லுக்கோ, வாழைக்கோ, இதர பயிர்களுக்கோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம், தோட்ட பயிர்களுக்கு கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் வந்து விதை நேர்த்திக்கு பயன்படுத்தி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது இந்த சூடோமோனோஸு, ட்ரைகோடர்மா விரிடி, சப்டிலிசிஸு, பேசிலோமைசிஸு, மெட்டாரைசியம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் நான் சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் விரிவாக கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நெல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால், நெல்லை வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கும் போது ஊற வைக்கக்கூடிய தண்ணீரோட இதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில், இந்த பொருள்களை, நம்ம சொன்ன பொருள்களை ஒரு குறிப்பிட்ட அளவில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த தண்ணீரோடு கலந்து நெல்லை ஊற வச்சு, அப்புறம் வந்து அதை நெல்லை முளைக்க வச்சு, அதை நீங்கள் என்ன பண்ணலாம், முளை பூர்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொண்டு போய் நிலத்தில் அதாவது நாற்றங்காலில் சேர்க்கலாம். விதைகள் வந்து முளைச்சி பயிர்கள் நல்லா வரும். பயிரை வந்து நாற்றங்காலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டங்கள்லேயே சில சத்தான ஊட்டங்களை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மேலும் பயிர் சிறப்பாக வளரும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சில நண்பர்களை நான் நெல்லுக்கு சொல்லியிருந்தேன் முந்தைய வீடியோக்களில். மற்ற சில விவசாய பயிர்களுக்கெல்லாம் கேட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு வாழையாக இருந்தால் எப்படி செய்யலாம் சார், கரும்புனா எப்படி செய்யலாம், தோட்ட பயிர்களாக இருந்தால் எப்படி பண்ணலாம், தக்காளி, வெண்டை, கத்திரி, இது மாதிரியான தோட்ட பயிர்களுக்கெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு பயிர்களுக்கும் வந்து நம்ம சொல்லலாம், அதை எப்படின்னு சொல்லலாம். வீடியோ பெருசாக போகுமேங்கிறதுக்காக சில நெல்லுக்கு மட்டும் சொல்லியிருந்திருப்பேன். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் மற்ற விவரங்களையும் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, வாழைக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வாழை கிழங்கை கொண்டு போய் காட்டில் பதியம் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அதை கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல விரித்து விட்டு நம்ம பவர் ஸ்ப்ரேயர் வச்சு
நான் சொன்ன மருந்துகள் எல்லாம் ஸ்ப்ரேயரில் கலக்கி ஸ்ப்ரேயரில் ஊற்றி நீங்கள் என்ன பண்ணலாம், பவர் ஸ்ப்ரேயர் வச்சு நல்லா கிழங்க நனைச்சி விட்டிங்கனாலே போதும். நடவு போடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அல்லது முந்தின நாள் நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருந்துகள் வந்து அந்த கிழங்குல நல்லா ஊறி போயிடும். அதில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பாக்டீரியம், தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் இருந்ததுன்னா அது அழிஞ்சு போயிடும். நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், நல்லது செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் இந்த மருந்தின் வழியாக அந்த கிழங்குல ஒட்டிக்கிடுறதுனால நீங்கள் கிழங்கை கொண்டு போய் இடத்துல போட்டிங்க அப்படின்னா அது எந்த விதமான அழுகலும் இல்லாமல் நல்ல முறையில் வந்து அது வளர்ச்சியாகும். அப்படிங்கிறத நான் அனுபவத்தில் கண்கூடாக பார்த்துருக்குறேன், அனுபவப்பட்டிருக்கிறேன். ஆகையினால நான் இந்த மாதிரி வாழைக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி நெல் இது கரும்பாக இருந்ததுன்னு சொன்னால் கரும்பை வந்து வெட்டி முடிச்சுகளாக வச்சுருப்பாங்க. அதை வந்து பதியம் போடுறதுக்கு முன்னாடி அதையும் நீங்கள் ஸ்ப்ரேயர் வச்சு நனைக்கலாம், அல்லது பெரிய ட்ரம்முகளில் நான் சொன்ன மருந்துகள் எல்லாம் கலக்கி அதை நனைச்சி முக்கி அதை கொண்டு போய் நனைச்சி அப்புறம் நம்ம பதியம் போடலாம். அப்படி பதியம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் சிறப்பாக, அதுவும் நல்லா இருக்குங்கிறத நான் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்ல வளர்ச்சியை பார்த்துருக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மற்ற தோட்டப்பயிர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விதையை வாங்கி கொண்டு வந்து ஒரு நிழலில் நல்லா விரித்து விட்டு கை ஸ்ப்ரேயரோ அல்லது நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்ப்ரேயரோ வச்சு கொஞ்சம் நைஸாக வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் நைஸாக விடணும். அதை தண்ணியை சொத விடாமல் நைஸாக அடித்து லேசாக நனைச்சி அதை நிழலில் உலர்த்தி முதல் நாள் இதெல்லாம் செஞ்சுட்டு அதை கொண்டு போய் அந்த விதையை கொண்டு போய் கொடுத்தீங்க, நிலத்தில் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் நல்ல முளைப்பு திறனோட சிறப்பாக வளரும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும். வளர்ச்சியிலேயே அது வந்து எந்த விதமான நோய் தாக்கத்துக்கும் இல்லாமல், வேற அழுகல் அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக வளரும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். என்னோடு தொடர்ந்து பிரயாணித்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்தில் தொடர்ச்சியாக என்னோடு இருக்கக்கூடிய பல நண்பர்கள், விவசாய நண்பர்கள் இதை பயன்படுத்திட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. அது மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் தொடர்ந்து கொடுக்குறேன். ஆகையினால் நண்பர்களே, விதை நேர்த்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடந்த பல வருஷங்களாக நான் எங்கெங்கே எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறோன்னா அந்த ஊரில் உள்ள பல விவசாய நண்பர்கள்ட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். இருந்த போதிலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அவசர காலகட்டத்தில் வேலையை அவசரமாக செய்கிறதுல தான் கவனமாக இருப்பாங்களே தவிர இந்த விதை நேர்த்தியை மறந்துடுவாங்க. விதை நேர்த்தியை மறந்ததுனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை, நோய் தாக்கங்களில் அப்புறம் மருந்து அது இதுன்னு வாங்கி ரொம்ப பொருளாதாரத்தை வீண் பண்ணி சிரமப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆகையினால விதை நேர்த்திங்கிறது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்த முறை தான், பொருள் தான் வித்தியாசமாக இருந்தது. இப்போ நவீன காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா உயிர் உரங்கள்லாம் வந்தாச்சு. இந்த உயிர் உரங்கள் ஏன் உயிர் உரம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியம், நல்லது செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் தான் அதில் இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மண்ணில் விழும்போதோ அல்லது நம்ம நடுவு போடும்போது விதைகள் மூலமாக நிலத்துக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிலத்திலேயோ அல்லது விதைகள்லேயோ ஒட்டி இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பாக்டீரியம், பூஞ்சானங்கள் வந்து அதை அழிக்கப்பட்டு மண்ணில் நீங்கள் விதை போடுறதுக்கு முன்னாடியும் இதை சேர்க்கலாம். அப்படி சேர்த்திங்க அப்படின்னா முன்னாடியே மண்ணில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய உயிரினங்கள் வந்து அழிஞ்சு போகும். இது விதை முளைக்கிறதுக்கும் பயிர் நல்லா சிறப்பாக வளர்கிறதுக்கும் மண்ணும் ஒத்தாசையாக இருக்கும். மண்ணில் சேர்த்திங்கன்னா மண்ணும் ஒத்தாசையாக இருக்கும். அதேமாதிரி விதையில் சேர்த்திங்கன்னா விதையும் எந்த விதமான தீங்கும் இல்லாமல் நல்லபடியாக மேல் நோக்கி நல்லபடியாக வளர்ந்து வரும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நண்பர்கள் வந்து எதையுமே முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமல் நம்ம வந்து அதனுடைய பலனை உணர முடியாது. அதாவது வட மாவட்டங்களில் வந்து மதுரைக்கு தெற்க எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை, திண்டுக்கல், கரூர், அதே மாதிரி பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த ஏரியாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நாமக்கல் இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்த நல்லபடியாக எடுத்துக்கிட்டு அதை மேலும் விருத்தி செய்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதை மேலும் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகிறது எப்படிங்கிறதெல்லாம் ஆர்வத்தோடு செய்கிறாங்க. தென் மாவட்டங்களில் நம்முடைய விவசாயிகள் அதே மாதிரி அவங்க அதே போல் பல நண்பர்கள் எப்படி நம்ம சொல்கிறோமோ, கம்பேர் பண்ணி சொல்கிறோமோ, ஒப்பிட்டு காட்டுறதோ அதே மாதிரி நம்ம சைடில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதை வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் அதை கொஞ்சம் முயற்சி செய்யணும், அதனுடைய பலனை அனுபவிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஆகையினால நண்பர்களை கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்கள். இது சம்மந்தமான தகவல்கள் வேணும்னா என்னுடைய அலைபேசி நம்பர் சொல்லியிருக்கிறேன், 99 444 39 221க்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், கடைக்கு வரலாம், என்னோட பேசலாம், விஷயங்களை பகிர்ந்துக்கலாம், உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். என்னுடைய அனுபவத்தையும், என்னுடைய படிப்பு, என்னுடைய அனுபவம் உங்களுக்கு உபயோகப்படணுங்கிற நோக்கத்தோடு இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து என்னோட பிரயாணிக்கணும், நான் கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இந்த வீடியோ வந்து அந்த ஒரு நன்மையான விஷயத்துக்காக பண்ணியிருக்கிறேன். நண்பர்களே, இதை நாம் சொன்ன விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.